சந்தோஷமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சத்தமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புத சாட்சிகளை நம்ம கேட்டோம். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒரு வினாடி நம்மள்கிட்ட விலகினால் நம்ம ஒன்றுமே இல்லை. பாம்பு வந்தாலும் சரி, சிங்கம் வந்தாலும் சரி, ஹல்லேலூயா, என்ன ரிப்போர்ட் வந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்ற அவர் வல்லவர் இருக்கிறார். கரங்களை தட்டி இந்த நாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நம்ம கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி, ஆண்டவரே எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, இது ஒரு 25 நிமிஷம் ஹல்லேலூயா கொஞ்ச நேரம் வாய்களை தந்து ஓ ராபா காராமா ஷராபா தீகரபோ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 59 நாட்கள் ஆண்டவர் நம்மளை கண்ணீர் போல பாதுகாத்திருக்கிறார். இந்த 2 மாதம் ஆண்டவர் நடித்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும்போது எவ்வளவு ஆச்சரியமாய் அற்புதமாய் அவர் நம்மளை நடத்தினார். சுமந்து வந்திருக்கிறார், நம்மளை ஏந்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ பேசும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாள் கேட்ட வார்த்தைங்கள்லாம் சாட்சியங்களை பார்க்கும்போது என்னுடைய மெசேஜுக்கு ஆதாரமாக இருக்குதுங்க. ஜீசஸ் இஸ் அவர் ப்ரொடெக்டர். சொல்லுங்க, இயேசு நம்முடைய பாதுகாப்பு. கரங்களை தட்டி சொல்லுங்க, இயேசு நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிட்ட வரும் பார்க்கும், நம்மளை உண்மை தொடவே முடியாது. பாம்புக்கு உள்ளே வர்றதுக்கு இடமே இல்லை. சொல்லுங்கள் சத்தமாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த மாதிரி ரிப்போர்ட் இருந்தாலும் ஆண்டவர் மாற்றி வல்லவராக இருக்கிறார். நம்மளுக்கு தெரிஞ்ச வசனம் அதை வாசித்துட்டு நம்ம அதுக்கு மேலே போவோம். லாமெண்டேஷன் புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22, 23 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். ஆனால் எல்லாருமே படிக்க ஆசைப்படுகிறேன். லாமெண்டேஷன் 3:22 and 23. புலம்பல் 23, 22, 23 சீக்கிரமாக வாசிங்க. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு. காரியங்களை தட்டி சொல்லுங்க, அவர் இரக்கங்களுக்கு முடிவு இருக்குது. சில காரியங்களுக்கு முடிவு இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளுக்கு உதவி செய்கிறவங்க சிலது நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் இருப்பாங்க. ஆனால் முடிவில்லாதது யாருன்னு தெரியுங்களா? என் இயேசு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அதை வாசிக்க நம்ம சொல்லிடுறோம் சீக்கிரமா. ஆனால் சாட்சி சொல்லும் போது அதை ருசி பார்த்து நம்ம சொல்கிறோம். அந்த ஆபத்துலேருந்து நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு, அந்த நோயிலேருந்து நம்மளை காப்பாற்றிருக்கிறாரு. எப்படி? நாம் நிர்மூலம் ஆகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே. நம்முடைய பணம் இல்லை, டாக்டர் இல்லை, டாக்டருடைய அறிவு இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையே. ஹல்லேலூயா. இந்த நாளில் சத்தமாக சொல்லுங்க, உங்களுடைய கிருபை தான் ஆண்டவரே என்னை பாதுகாத்து இந்த 59 நாட்கள் என்னை நடக்க வைத்தது, என்னை ஓட வைத்தது, என்னை சாப்பிட வைத்தது, அநேக ஊழியர்களை செய்ய வைத்தது, அநேக சாட்சிகளை ஊழிய பாதையில் நம்ம கேட்டோம். எத்தனை விதமான பிரயாணங்களை நாங்களும் போனோம். அந்த போகும்போது ஆண்டவரே ஒரே ஒரு சின்ன ஜபம் தான், ஆண்டவரே நம்முடைய செட்டையின் கீழே எங்களை மறைத்து கொள்ளும். உன்னதமானவர் மறைவிக்கிறவன் சர்வவளுடைய நிழல் சொல்லிட்ட பிறகு அந்த நிழல் நம்ம கூடவே வருது. ஹல்லேலூயா. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. எங்கன்னா அந்த மாதிரி கேட்டுருக்கிறீங்களா? எங்கள் அப்பாவுக்கு இரக்கம் முடிவே இல்லைன்னு சொல்லுவீங்களா? இல்லை, கொஞ்ச நாள் தான் இரக்கமாக இருப்பார், அடுத்தது அடி தான் விழும். ஹல்லேலூயா. புருஷங்கிட்ட மனைவி கிட்ட என்ன கேட்டாலும் இரக்கங்க. அவர் இரக்கமே இல்லைன்னா அநேக இடங்களில் நம்ம சொல்லியிருக்கோம். என்னை பார்த்து சொல்லியிருக்கலாம், உங்களை பார்த்து சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்கிற ஒரே வார்த்தை என்ன தெரியுங்களா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. முடிவில்லாதது ஆண்டவருடைய இரக்கம். சொல்லுங்க. அதனால தான் நான் இந்த நாளில் உட்கார்ந்து கொண்டிருக்கேன். 8:10 ஆண்டவரை நன்றி செலுத்த நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நாம் நிர்மூலமாகுது. செய்திகளை பார்க்கும்போது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்டு உயிரே போயிடுதுங்க. நடந்து அப்படி போகிறாங்க, பஸ் வருது, 3 பேர் வெளியே நிற்கிறாங்க, ஒரே ஒரு லேடியை ஏற்றிட்டு போயிடுதுங்க. 4 பேர் கிராஸ் பண்ணுறாங்க, ஒருத்தர் முன்னாடி போயிடுறாங்க, அவங்க அப்படியே மறித்துடுறாங்க, 3 பேர் பின்னாடி அப்படியே பார்க்குறாங்க. அதுக்கு தான் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அடுத்த வசனத்தை வாசிங்க. ஆமாம், இரக்கங்கள் எப்படி இருக்குதுங்களா? அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதா இருக்குது. கரங்களை தட்டி சொல்லுங்க, அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் பொய் சொல்ல ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற ஒரு மனு புத்திரனும் அல்ல. அவைகள் காலை தோறும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. புது புது ட்ரெஸ்ஸு, புது புது என்னென்ன இது பண்ணிருக்கணும் நம்ம. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் டெய்லி தருது என்ன தெரியுங்களா? அவைகள் புதியவைகள், உமது உண்மை பெரிதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் என்னை பாதுகாத்து என்னை அரவணைத்து
போஷித்து வந்தார்னு சொல்கிறவங்கள கரைங்களை உயர்த்தி சொல்லுங்க. வியாதிக்கு பேர் பெருசு பெருசாக டாக்டருங்க சொல்லலாம், அதை காட்டிலும் பெரியவர் என் இயேசு. ஹல்லேலூயா. உன் பிரச்சனையை பார்க்கலாம், உன் பலவீனத்தை பார்க்கலாம், என் இயேசு பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. டாக்டருங்க சொல்லுவாங்க இது முடியாது என்னால், ஆண்டவர் சொல்றாரு எனக்கு முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. புதிய ஆரம்பத்தை தர அவர் வல்லவராக இருக்கிறார். மார்ச் மாதம் ஆண்டவர் அதிசயத்தின் மாசமாக, பாதுகாப்பின் மாசமாக, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிற மாசமாக ஆண்டவர் மாற்றி தர அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவது ஆண்டவருடைய ரத்தத்தினால் பாதுகாப்பு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு நம்ம ஜெபம் பண்றோம். ஆண்டவரே மூல முடுகல பரிசுத்த ரத்தத்தை தெளிக்கிறோம். ஏனென்றால் அது மாசற்ற ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், பரிசுத்த ரத்தம், ஜீவனுள்ள ரத்தம், உன்னை பாதுகாக்கிற ரத்தமா இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த பாதுகாப்பு இல்லைன்னா இந்த உலகத்தில் நம்ம வாழவே முடியாது. ஹல்லேலூயா. இயேசுவே உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தினால் என்னை பாதுகாத்து அரவணைத்து போஷித்தீர். இன்னும் அந்த 10 மாசம் இந்த வருஷத்துல என்னை அதிசயமாய் நடத்த போகிறீர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சொல்லுங்க ஆண்டவரே பரிசுத்த ரத்தம் என் மேல் இருக்கணும் ஆண்டவரே. ஓ ரபா ஷரபா தி கரபலபா. ஹல்லேலூயா. என்னை அதிசயமாய் நடத்தணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே போல இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி வழிநடத்தி வந்தாரதை கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆண்டவரோட வார்த்தைக்காக இந்த நாளில் நீங்கள் உங்கள் இருதயத்தை விசாலமாக திறந்து கொடுங்க. எக்ஸடஸ் யாத்திராகமம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 13:18. சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய், சத்தமா சொல்லுங்க, சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய் ஜனங்களை சுற்றி போக பண்ணினார். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து அணி அணியாய், சத்தமா சொல்லுங்க, அணி அணியாய் புறப்பட்டு வந்தார். எந்த வழியா வந்தாங்க? சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழி. சொல்லுங்க ஆண்டவர் என்ன வனாந்திரத்தில் வழி நடத்தினாலும், சிவந்த சமுத்திரம் முன்ன வந்தாலும் என்னை பாதுகாக்கிறோம், எதுவுமே வராது, எதுவுமே நினைக்காது நினைக்காதீங்க. வெளியே போனதுமே எல்லாம் பிரச்சனைகள் வரும், எச்சாவிட்டு வரும், பாதுகாக்கிறது நம்மளை விழுங்கலான்னு காத்து கொண்டு இருப்பான். நிறைந்த நாட்கள் நான் இருக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு சிவந்த சமுத்திரத்தின் வனாந்திர வழியாய். அடுத்தது 20ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் சுக்கோத்திலிருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின், சத்தமா சொல்லுங்க, வனாந்திரத்தின் ஓரமாய் ஏத்தாமிலே பாளையம் இறங்கினாங்க. ஹல்லேலூயா. இந்த எட்ஜ் ஆஃப் தி வில்டர்னஸ். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் வனாந்திரத்தின் ஓரமாய் நான் இருக்கிறேன். கரங்களை தட்டி சொல்லுங்க, கரங்களை தட்டி சொல்லுங்க. இந்த வசனம் நீங்க படிச்சீங்கன்னா அதிகமாக நீங்க வீட்டில் போய் படிச்சு பாருங்க. வனாந்திர வழியில நடத்துகிறாரு. ஆனால் அவர்கள் சுக்கோத்தில் இருந்து பிரயாணப்பட்டு வனாந்திரத்தின் ஓரமாய், ஹல்லேலூயா, ஏதாமிலே பாளையம் இறங்கினார்கள். ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஓரமாய் என்ன செய்கிறார்? வனாந்திர வழி நடத்துகிறார். ஆனால் எப்படி பாதுகாக்கிறார் பார்த்தீங்களா? அடுத்த வசனத்தை வாசிங்க, சீக்கிரமாக கொஞ்சம் வாசிக்கணுமே. அவர்கள் இரவும் பகலும் வழி நடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட, சத்தமா சொல்லுங்க, அவர்களுக்கு, கரங்களை தட்டி சொல்லுங்க. இதை நீங்க நினைவு வச்சுக்கணுங்க. யார் முன்ன செல்றது? என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு சொல்லுங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க, எனக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறவர் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக நம்மளை வழி நடத்துகிற தேவன். ஹல்லேலூயா. எவ்வளவு அற்புதமாய் நடத்தினார் பாருங்க. ஊராபா திக்கரபலபா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பாதுகாக்க, என்னை அரவணைக்க, என்னை போஷிக்க, வனாந்தரமாய் இருந்தாலும் பாலைவனமாய் இருந்தாலும் எனக்கு எப்படி இருக்கிறீங்க நீங்க? பகலிலே வழி நடத்த. ஹல்லேலூயா. மேக ஸ்தம்பங்கள்னாலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட. நீ இருளிலே இருக்கணும்னு பிசாசு நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்னி ஸ்தம்பத்தினால் அவர்களுக்கு முன் சென்றார்.
ஒரு நாளும் பயப்படாதீங்க. ஆண்டவர் நம்மளுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு முன்பாக சென்றிருக்கிறவர் கோலனால பாதைகளை செவப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாளும் மறந்துடாதீங்க, எனக்கு யாருமே இல்லை, தனியாக நடக்கிறேன்னு நினைக்காதீங்க. பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்னி ஸ்தம்பமாக நம்மளை வழி நடத்துகிற தேவனாக இருக்கிறார். அதோடு விடல அவர். அடுத்த வசனத்தை வாசிங்க. பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை. கரங்களை தட்டி சொல்லுங்க, எத்தனையோ பேர் விலகி போயிடுவாங்க. வாழ்க்கையில பாதுகாப்பு கொடுக்கிறவங்க, உன்னுடைய இன்சூரன்ஸ் எல்லாம் விலகி போயிடும். ஆனால் இயேசுவின் கிருபை மாத்திரம் விலகி போகவே இல்லை. கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு நாள் விலகி இருந்தால் நம்ம உயிரோடு உட்கார்ந்து இருக்க மாட்டோங்க. ஒரு நாள் நம்ம நடக்க மாட்டோங்க. அவர் விலகி போகவே இல்லை. நம்ம தான் எத்தனையோ முறை விலகி போயிட்டோம். அவ்வளோ ஆண்டவர் விட்டு விலகி 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 எவ்வளோ தூரம் போனாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடும் சொன்ன கர்த்தர். பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் ஜனங்கள் இடத்திலிருந்து விலகி போகவில்லை. எவ்வளோ அருமையான ஆண்டவர் நம்ம ஆராதிக்கிறோங்க. ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதமானவரை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பாதுகாக்க, என்னை இரவில் பகலில் பாதுகாக்க நீர் என்ன செய்யல, விலகியே போகல ஆண்டவரே. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நான் விலகிட்டேன் ஆண்டவரே, உம்முடைய அன்பை விட்டு வெகு தூரமாக போயிட்டேன் ஆண்டவரே. எத்தனையோ முறை உமக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே. ஆனால் நீர் மாத்திரம் என்னை விடல ஆண்டவரே. என்னை விடவே இல்லை. என்னை சேஸ் பண்ணிக்கினே வரீங்க, என்னை பாதுகாத்துக்கினே வரீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பகலில் வெயில் படக்கூடாது, ஹல்லேலூயா. இரவில் இருட்டில் நம்ம மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை எவ்வளோ அருமையாய் பாதுகாத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்க அவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்று, ஆனால் ஆண்டவர் என்ன செய்தாங்க, மறந்து விட்டார்கள். நம்ம அப்படி இருக்கக்கூடாது. சொல்லுங்க, இயேசுவே நான் உண்மை மறக்க மாட்டேன் ஆண்டவரே, என்னை பாதுகாக்கிற தெய்வம் ஆண்டவரே. ரத்த கோட்டைகள் மூடி மறித்து அனோ தினமும் என்னை வழிநடத்தி வருகிறீர். ஹல்லேலூயா. ஒரு சின்ன ஜபம் தான் நம்ம பண்ணிட்டு போறோங்க, ஆனால் பெரிய தேவன் நம்மளை பாதுகாக்கிறாரு. அதை உணர்ந்தீங்கன்னா கரைகளை தட்டி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை பாதுகாத்து உயிரோடு வைத்திருக்கிறேன். முழுசா நான் உட்கார்ந்து நிற்கிறேன் ஆண்டவர். இந்த நாளில் எத்தனையோ பேர் இந்த நாளில் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஈவினிங் கூட போய் ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆனால் அற்புதத்தின் தேவன் எல்லா சூழ்நிலையும் தலையை கீழே மாற்றிக்கொண்டிருக்கிறார். இப்போ போய் பார்த்துட்டு வந்து பாஸ்டர்கிட்ட சொன்னேன் நான், ஆண்டவர் சூழ்நிலைகளை மாற்றுகிறார். சொல்லுங்க, மெட்டல்டா சிஸ்டர் சொன்னாங்க, என்ன இருக்கும் ஏது இருக்கும் எல்லாவற்றையும் அப்சைட் டவுனாக மாற்றுகிற என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மாத்திரால் முடியாதது ஆண்டவராலே முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதம் செய்ய தொடங்கிட்டாருன்னா யாராலும் தடுக்கவே முடியாது. உன்னை பாதுகாக்கணும்னு அவர் இறங்கிட்டாருன்னா ஹல்லேலூயா யாருமே தடுக்கவே முடியாது. சொல்லுங்க, ஜனங்களை என்னை விட்டு விலகி போகவே இல்லை ஆண்டவரே, உங்களுடைய கரம் என் மேல் இருந்ததுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எக்ஸடஸ் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. இந்த வசனம் ரொம்ப அருமையாக இருக்குங்க. எக்ஸடஸ் 14:19-22. அப்பொழுது, இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான், நான் தெரிஞ்ச வசனம் தான் சொல்கிறேன். அப்பொழுது இஸ்ரவேலின் சேனைக்கு முன்பாக நடந்த விலகி, கரங்களை தட்டி சொல்லுங்க, முன்ன ஆண்டவர் போறாரு, இப்ப பின்னையும் நம்ம கூட இருக்கிறார். சொல்லுங்க, முன்னும் பின்னமா என்னை பாதுகாக்கிற தெய்வம். ஹல்லேலூயா. பின்னாக நடந்தார், அவர்களுக்கு முன்னிருந்த மேகஸ்தம்பமும் விலகி பின்னே நின்றது. பாருங்க, நம்மளுக்கு எப்படி பாதுகாப்பு தெரியுங்களா? Z Y எல்லாம் சொல்றாங்களே, நீங்க சொல்லுங்க, அதை காட்டிலும் என் இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பு எல்லா பிரிவை காட்டிலும் எனக்கு எப்படி இருக்கிறாராம், முன்னும் பின்னுமா என்னை நெருக்கி என்னை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. இதை வாசிக்கும் போது ஆண்டவரே எவ்வளோ அற்புதமான வசனம் இது. அல்லேலூயா. விலகி முன்னே போறாங்க, மேகஸ்தம்பம் விலகி பின்னே நிற்கிறது. எதுக்காக? வாசிமா. அது எகிப்தியரின் சேனையும் ராம் முழுதும் ஒன்றொன்று சேராதபடி அவர்கள் நடுவிலே
வந்தது. கரங்களை தட்டி சொல்லுங்க. எகிப்துக்கும் இஸ்ரவேலுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் உண்டு. கரங்களை தட்டி சொல்லுங்க. உலகத்தாருக்கும் இயேசுவின் பிள்ளைகளுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் உண்டு. ஒரு பாதுகாப்பு உண்டு, ஒரு அரவணைப்பு உண்டு. ஒரு அபாதிக்க எல்லாருக்கும் கிடைக்காதது. ஆண்டவரை நேசிக்கிறவங்களுக்கு, ஆண்டவரை முதலாவது வைத்து நடக்கிற பிள்ளைகளுக்கு எகிப்தியர் சேனை இஸ்ரவேலின் சேனை ராம் முழுதும் ஒன்றொன்று சேராதபடிக்கு நடுவில் நின்றது. முதல்ல முன்னே நின்னது, பின்னாடி நின்னது, இப்போ நடுவில் நிற்கிறது. சொல்லுங்க, ஆண்டவரே எப்படியே நான் பாதுகாக்கிறீங்க ஆண்டவரே. நான் இன்னும் அசால்ட்டாக வண்டி ஓட்டின்னு போய் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டினேன். 80 போனேன், 100 போனேன், 140 போனேன். உன் பலத்தினால் அல்ல, உன் அறிவினால் அல்ல. ஆண்டவர் அந்த ஸ்டேரிங்கை பிடித்து உன்னை நடத்தினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நல்லா ஓட்டிட்டு இத்தனை கிலோமீட்டர் நல்லா ஓட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னு பெருமை பாராட்டுறதுக்கு நம்ம ஒன்றுமே இல்லை. ஏனென்றால் அவருக்கு முன்பாக நம்மளுக்கு செல்கிறாரு, பின்னதாகவும் நிற்கிறாரு, நடுவிலே வந்து என்ன செய்யறாரு பாருங்க. எகிப்தியருக்கு அது, எகிப்தியர் உலகத்தாருக்கு அது மேகமும் அந்தகரமுமாய் இருந்தது. இஸ்ரவேலுக்கோ அதை இரவை வெளிச்சமாயிற்று. கரைகளை தட்டி சொல்லுங்க. இருளை வெளிச்சமாக மாற்றுகிற தேவன் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பகலை போல நம்மளை வெளிச்சத்துக்கு எடுத்துக்கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அந்தகாரமா தெரியுது. அங்கே இருக்கிற எல்லா ஃபோர்ஸேகும் எல்லாம் பார்க்குறாங்க, இன்னும் இருட்டாக்குதே நமக்கு. ஆனால் அந்த மேகம் அந்தகாரமாக இருந்தது. இஸ்ரவேலருக்கோ சாம்சனுக்கோ அந்த இரவை வெளிச்சமாயிற்று. ஹல்லேலூயா. எத்தனை பேரோட வாழ்க்கையில் இந்த நாளில் வெளிச்சமாக மாறணும்னு சொல்கிறவங்கள ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருளே நீ இருக்கணும்னு சொல்லி ரொம்ப பேர் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த இருளை வெளிச்சமாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிங்க. மோசே தன் கையை பற்றி போன பண்ணினார். ஜலம் பிளந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்காக மதிலாக நின்றது. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஆண்டவர்கள் மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பமாக இல்லை, அவர் என்ன செய்றாரா, அப்படியே அந்த தண்ணி ஹல்லேலூயா நமக்கு என்ன செய்தான், மதிலாக நிற்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ பயப்படாதீங்க. ஆண்டவர் அதுக்கு தான் சொல்ல, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ திகையாதே, நான் உன் தேவன், உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து என் நீதியின் வழக்கத்தால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெட்டான் தரையில் நம்மளை நடக்க வைக்க போகிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வரக்கூடிய மாதமானது எனக்கு பாதுகாப்பின் மாதம். ஹல்லேலூயா. 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 என்னென்ன ஹெல்மெட் போட்டுக்கின்னு என்ன போனாலும் ஆண்டவருடைய கிருபை இல்லாவிட்டால் ஒன்றுமே நடக்காது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நாம எல்லாம் பாதுகாப்பு போட்டுக்கிறேன், எல்லா சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். நான் ஃபேக்ட்ரியில் வேலை செய்யும் போதும் எத்தனையோ சேஃப்டி ப்ரிகாஷன் போட்டுன்னு தான் வேலை செய்யணும். அது போட்டுன்னு இருந்து எல்லாம் எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன போட்டுக்கின்னு இருந்தாலும் என்னுடைய கிருபை இருந்தால் தான் நீங்கள் பிழைக்க முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்ம நடமாட முடியும், நம்ம பாட முடியும், ஆட முடியும். ஹல்லேலூயா. இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அவங்க நடந்து போகும்போது பார்ப்பாங்க, எங்கே இந்த தண்ணி போச்சு, பார்த்தீங்கன்னா இங்கே நிற்குது. ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நீ எதிர்க்க பார்ப்ப, உனக்கு பிரச்சனையை உன் எதிராளிகளை நீ பார்ப்ப, ஆனால் நடுவில் நான் நடந்து போவேன். ஆண்டவரே, நான் நடுவில் நடந்து போவேன். வெற்றி நட போடுகிறவன் நாம தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உலகத்தார் நம்மளை பார்ப்பாங்க, இருளாக இருக்குதா நமக்கு, அவங்களுக்கு மாத்திரம் என் வெளிச்சமாக இருக்குது. நாங்கள் இயேசுவின் பிள்ளை. உன்னோட வாழ்க்கையில் கடந்த 2 மாதம் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனைகள் நம்ம சபையில் எல்லாருக்கும் வந்தது. எல்லாருக்கும் எவ்வளோ பலவீனங்கள் வந்தது, எவ்வளோ சோர்வுகள் வந்தது. எத்தனையோ டாக்டர்கிட்ட இந்த 2 மாதம் நீங்கள் போயிருக்கிறீங்க. ஜபத்தினால எல்லாம் செய்தோம், ஜபத்தினால எல்லாம் வெற்றியை கண்டோம், இன்னும் பார்க்க போகிறோம். அதுக்கு தான் சொல்கிறாரு, இன்று கண்ட எகிப்தியரை இனிமேல் காணாது இருப்பாய். இந்த 2 மாதம் நீங்கள் என்னென்ன பிரச்சனைகளை பார்த்தீங்களோ அடுத்த மாதம் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. நிச்சயமாக நம்பினீங்கன்னா ஆண்டவருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுவாங்க சத்தமா. ஹல்லேலூயா.
இன்று கண்ட எந்த பிரச்சனையும் இனிமேல் நீங்கள் பார்க்க மாட்டீங்க. எத்தனையோ டாக்டர்ஸ், நாங்களும் சரி நீங்களும் எத்தனையோ பேர் எத்தனையோ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் வந்தோம், ஆனால் ஆண்டவருடைய கரம் நமக்கு மேலே இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு தான் முன்னும் பின்னும் நம்மளை பாதுகாக்கிறார், நடுவில் இருக்கிறாரு, சைட்லேயும் இருக்கிறார். எவ்வளோ பாதுகாப்பு! இதுக்கு மேலே நம்மளுக்கு தீங்கு வருமா சொல்லுங்கள்? வராதுன்னு சொல்கிறவங்க ஒரு அலையில சொல்லுங்க பாருமா. சாத்தான் பார்ப்பான், ஃப்ரண்ட்டில் வந்து அட்டாக் பண்ணலாம், பேக்கில் வந்து அட்டாக் பண்ணலாம், சைடில் வரலாம், நடுவில் வந்து விழுந்து பார்க்கலாம் பார்க்கிறான். ஒண்ணுமே நடக்கல, அவனுக்கு எல்லாமே இருளா தெரியுது. ஆனா இஸ்ரவேலுக்கோ அது வெளிச்சமா இருந்தது, அது வெளிச்சமா இருந்தது. அவங்கள கையை நீட்டுன மோசே, சிவந்த சமுத்திரம் ரெண்டாக பிளந்தது. உன் பிரச்சனை இந்த நாளிலே ரெண்டாக பிளக்க போகிறார் ஆண்டவர். நீ கண்ணார தான் நீ பார்க்க போகிற. மார்ச் மாதம் என்னென்ன நடக்கலையோ, என்னென்ன யோசித்து நீங்கள் இங்கே வந்தீங்களோ, 8:30 மணிக்கு மேலே நீங்கள் போகும்போது அங்கே எல்லாம் முடிவை ஆண்ட காட்ட வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க, நான் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்பாகவே எனக்கு எல்லாமே நீ ஆயத்தம் பண்ணி விட்டீர்கர்த்தாவே. பிசாசன் பாதுகாப்பை எல்லாம் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் நாங்கள் 91ஆம் சங்கீதத்தை நாங்கள் உறுதியாக்கி கொள்கிறோம். ஹல்லேலூயா. உன் பாதம் கல்லில் இடரால பதுக்கி என்ன செய்கிறாரா? தம் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார். அவங்களை என்ன செய்வாங்களா? நம்மளை கைகளை ஏந்தின்னு போகிறவங்க கரங்களை தட்டி சொல்லி எவ்வளோ ஸ்லாக்கியம் பாருங்க. நம்ம நடக்க மாட்டோம், கையில் ஏந்தின்னு போகிறதுக்கு ஒரு தூதரை நம்மளுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் திறமையினால எல்லாம் செஞ்சிட்டோன்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உன்னை நான் எப்படி சுமந்து வந்தேன். ஹல்லேலூயா. கையில் சுமந்து வராங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே போல் இந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எக்ஸடஸ் 19ஆம் அதிகாரம் 4-5 வாசிங்க. யாத்திராகமம் 19:4-5. நான் எகிப்தியருக்கு செய்ததும் நான் உங்களுக்கு கழுகளுடைய செட்டைகள் மேல் சுமந்து, கரைகளை தட்டி சொல்லுங்க. அடுத்தது எப்படி சுமந்தார் தெரியுங்களா? கழுகளுடைய செட்டையின் கீழ் அடைக்கலம் கொண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுமந்து உங்களை என்னண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருப்பீர்கள். கண்டீங்களா? 2 மாதம் சொல்கிறவங்களா சொல்லுங்கம்மா. இந்த 2 மாதம் என் ஊழிய பாதையில், உலக வேலையில், நான் நடமாடுகிற ரோட்டில், நான் வண்டி ஓட்டுற நேரத்தில் எல்லாவற்றும் என்ன செஞ்சது? என் அண்டையில் சேர்ந்து கொண்டது நீங்கள் கண்டீர்களே. அடுத்து 5ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது நீங்கள், ஆமேன், இதுதான் மெயின். எல்லா பாதுகாப்பும் நான் தரேன், எல்லாவற்றையும் நான் செய்கிறேன். ஆனால் இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்படி கேட்டு, என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு என் உடன்படிக்கையை கை கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடைய. கரைகளை தட்டி சொல்லுங்க. இனி எனக்கு கூட பேசாத, நான் யாரோ நீ யாரோ, நீ என் சொந்தக்காரன் இல்லை, நீ என் பிள்ளை இல்லைன்னு சொல்ற உலகத்தில் ஆண்டவர் சொல்றார், இதை கை கொண்டீங்கன்னா சகல ஜனங்களை பார்க்கலாம் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். கரைகளை தட்டி சொல்லுங்க. எவ்வளவு ஆசீர்வாதம் இது! என்ன மாதிரி ஆசீர்வாதம் நம்மளுக்கு தருகிறார். சட்டின் கீழே, கழுகை சட்டின் கீழே நம்மளை சுமந்து வந்து சொல்லுகிறார், இதெல்லாம் நீங்கள் செய்தீங்கன்னா நான் எப்படி இருப்பேன் உங்களுக்கு? ஹல்லேலூயா. சொந்த ஜனமா, சொந்த சம்பத்தா இருப்பீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் என்னென்னமோ நம்மளை பேசிடலாம், எத்தனை பேர் என்னென்னமோ நம்ம சொல்லிடலாம், எவ்வளோ மனசு கஷ்டப்படுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிற, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்படி கேட்டு, அவர் சொல்கிறத அப்படியே நம்ம கேட்டு அதன்படி நடந்தா, கை கொண்டால் சகல ஜன, இந்த உலகத்தில் இருக்கிற எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் மூலையில் உட்காந்துருக்கிற யூபிசி ஐநாவர சபைக்கு ஆண்டவர் இந்த நாளில் ஒரு வாக்குத்தத்தம் சொல்லுகிறாரு. அல்ல சகல ஜனங்களை பார்க்கல யூபிசி ஐநாவர சபைகளே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். மே மாசமானது பூமி எல்லாம் என்னுடையது. பூமியில் இருக்கிற ஆசீர்வாதங்கள், பூமியில் இருக்கிற எல்லா சம்பத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று ஆண்டவர் வாக்குறுக்கிறார். அல்லேலூயா. உன் பலவீனத்தை பார்த்து பயப்படாத, உன் சோர்வை பார்த்து பயப்படாத. அல்லேலூயா. நாங்கள் போகிற இடம்லாம் கதவு மூடி இருக்குதுன்னு பார்க்காத. தானாக திறக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். கதவு தானாக திறக்கும், நம்ம திறக்க தேவையில்ல, மூட தேவையில்ல. ஆசீர்வாதம் பாட்டுக்குன்னு வந்துன்னு இருக்கோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த 2 மாதம் பார்த்த எகிப்தியரை நான் மார்ச் மாதம் நான் பார்க்க மாட்டேன். என் பலவீனத்தை நான் பார்க்க மாட்டேன், என் சோர்வை நான் பார்க்க மாட்டேன், என் ஏமாற்றத்தை நான் பார்க்க மாட்டேன், என் இல்லாமே நான் பார்க்க மாட்டேன். யாருக்கு முன்ன சொல்கிறாரு?
என் இயேசு முன்பாக சென்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு தருகிற தேவன். ஹல்லேலூயா. எனக்கு முன்னே இருக்கிறார், எனக்கு பின்னே இருக்கிறார், என் நடுவிலே இருக்கிறார், என் பக்கத்திலே இருக்கிறார். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை கண்களால் மாத்திரம் நீ பார்ப்பாய். எல்லாத்தையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. ஹல்லேலூயா. வலு சர்வத்தின் மேலே சிங்கத்தின் மேலே நம்ம செய்வான் நடக்க போகிறோம். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? கரைங்களை தட்டி சொல்லுங்கள். நான் நடக்கிறவன். நான் பாம்பை பார்த்து பயப்படுறவன் இல்லை, நடக்கிறவன். ஏன்னா எனக்கு ஒரு 15 days முன்னாடி வினோத் அமிச்சார், ஒரு வீடியோ அமிச்சார். வினோத் கிரேஸ் அவங்க வீட்டில் ரெஸ்ட் ரூமில் பாம்பு வந்துடுச்சுங்க. 2 ட்ரிப்பு வந்ததுக்குங்க. 2 ட்ரிப்பு அவங்க பயந்து நிற்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நேரத்தை நம்ம திரும்பி அனுப்புது. நான் அதே தான் அனுப்பிட்டாங்கன்னு நினச்சேன். இல்லை, அந்த ரெஸ்ட் ரூம் கீழேருந்து எப்படி வந்ததுன்னு தெரியல. லைட்டு இப்போ போட்டதால் அவங்க பார்த்துருக்குறாங்க. ஒரு வேளை லைட்டு போடலன்னா அவங்க சொல்லிட்டு பயந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. பாம்பு வரும் ஆனால் எனக்கு அடிக்காதுன்னு சொல்கிற ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பார்த்து நம்ம பயப்படுறவங்க இல்லை. ஏனென்றால் நம்மளை ஆண்டவர் அதிசயமாக நடத்தும். இந்த வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 71:6-8 வாசிங்க. சங்கீதம் 71:6-8. எவ்வளோ நேரம் ஆகுதுங்க, எவ்வளோ லேட் ஆகுதுங்க சார். ஹல்லேலூயா. சத்தமாக வாசிக்கணும்பா. அது போடுங்க. அவர்களை போடல. இல்லை இல்லை 71:6. நான் கர்ப்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். கரங்களை தட்டி சொல்லுங்க. அம்மா, ஹல்லேலூயா. அவங்க அம்மா, நம்ம அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கும்போது நான் கர்ப்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் முழுசா 10 மாதம் சுமந்து வெளியே வந்து ஒரு குறையில்லாமல் ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். சொல்லுங்க ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் குறைவோடு இருக்கிறாங்க, அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆனால் எனக்கு ஒரு குறையும் கொடுக்கலன்னா ஆண்டவர் எப்படி ஆதரித்தாரோ? நம்மளை கழுகை போல சுமந்தாரு, முன்ன பின்ன இருந்தாரு. ஆனால் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்குது, நான் கர்ப்பத்தில் உற்பத்தி முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஓ ரபா கரமதி கரபோ உரபலவ ஷரபதி கரபலவா. நம் தாயின் கர்ப்பத்தில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே. டாக்டர் பேரை சொல்லி நிற்கிறோம், ஹாஸ்பிட்டல் பேரை சொல்லி நிற்கிறோம். பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் சொன்னால் ரொம்ப நம்மளுக்கு பெருமையாக இருக்குது. பெரிய பெரிய டாக்டர் பேரை சொல்கிறோம். ஆனால் இயேசு என்ற டாக்டர், இயேசு என்னை உருவாக்கினவர், இயேசு என்னை படைத்தவர், என் கர்ப்பத்தில் இருந்து என்னை தூக்கி எடுத்தவர் அவர்தான். சில பேர் சொல்லுவாங்க, இந்த டாக்டர் கிட்ட போனா போதும், இந்த ஹாஸ்பிட்டல் போனா போதும். இல்ல, என்னை ஆதரித்தவர் என் இயேசு, என்னை வெளியே எடுத்து வந்தவர் என் இயேசு, என்னை நடக்க வைத்தவர் என் இயேசு, என் தாயும் என்னை காப்பாற்றினவர் என் இயேசு. அல்லேலூயா. எத்தனையோ பேர் என்னென்னமோ ஆயிடுதுங்க. என்னென்ன நியூஸ் கேட்குறோம். அம்மா இருக்கிறாங்க, குழந்தை இல்லை, குழந்தை போயிடுச்சு, அம்மா இருக்கிறாங்க. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது நம்ம டாக்டரை பெருமை பாராட்டுறது காட்டிலும் என் இயேசுவை நீங்கள் பெருமை பாராட்டணும், என் இயேசுவை மகிமைப்படுத்தணும். நீங்கள் இந்த வருஷத்தை வாசிக்கும் போது நான் கர்ப்பத்தில் உருவத்திய முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். எத்தனை 10 மாதம். அல்ல எவ்வளோ வளரணும், எப்படி இருக்கணும், வளர்ச்சி குறைவாயிடக்கூடாது. நம்மளை ஆதரித்தார். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. உம்மை நான் எப்பொழுதும் துதிப்பேன். கரங்களை தட்டி கொஞ்ச நேரம் துதிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் துதிச்சு பாருங்க. கொஞ்ச நேரம் வாய்களை தந்து என்னை உயிரோடு வைத்தீரு, என்னை உயிரோடு வர வைத்தீரு. இத்தனை ஆண்டுகள் என்ன, 60 ஆண்டுகள் என்ன பாதுகாத்தீரு, 50 ஆண்டுகள் என்ன பாதுகாத்தீரு, 35 ஆண்டுகள் என்ன பாதுகாத்தீரு. ஓ ரபாதி கரபா. ஹல்லேலூயா. என்னை ஆதரித்தவர் இயேசு, என்னை வயிற்றிலிருந்து எடுத்தவர் இயேசு. ஹல்லேலூயா. அவரை துதிக்காம வேற யாரை நான் துதிப்பேன்?
அவர் புகழாமல் வேறு யாரை நம்ம புகழ முடியும்? மனுஷரை புகழ்ச்சியை நம்ம பண்ணியிருக்கிறோம். இல்லை, புகழுக்கு உரியவர் இயேசு தான், கனத்துக்கு உரியவர் இயேசு தான். அவரை புகழ்ந்து பாருங்க. இந்த வசனம் படிக்க என்னை ஆதரிக்கப்பட்டேன். அந்த வசனம் நல்லா ஆதரிக்கப்பட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அண்ட் இங்கிலீஷில் the what he that took me out of my mother's bowels, my praise shall be continually of thee. ஹல்லேலூயா. அடுத்த வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஆமேன். கரங்களை தட்டி சொல்லுங்க. வெளியே வந்ததுனே அப்படியே விட்டுல என்ன சொல்லுங்க. சாம்சன் அப்படியே அநேகருக்கு நான் புதுமை போல ஆன. I am as a wonder unto many. நம்மளை பார்த்து பிரமிக்கிறவங்க சாம்சன் அப்படியேவா, மோசேவா, டேனியல் அப்படி இருக்கிறாங்க. அநேகர் நான் ஒரு புதுமை போல ஆனேன். நீரே எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்கிறேன். கரங்களை தட்டி அவர் இந்த வரக்கூடிய மாதமானது ஆண்டவர் நம்மை புதுமை போல ஆக்க போகிறார். அவர் எனக்கு பலத்த அடைக்கலமாயிருக்க போகிறார். நம்மளை அடைத்து சேர்த்து அவர் பாதுகாக்கிற வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை ஆதரித்தது மாத்திரமல்ல, நம்மளை என்ன செய்கிறாரா? ஹல்லேலூயா. வெளியே வந்த பிறகு அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். இங்கிலீஷில் ஐ ஆம் ஆஸ் எ வண்டர் unto many. ஐயோ, ஒண்டர்ஃபுல்னு சொல்கிறோம்ல, ஒண்டர்ஃபுல், எக்ஸலண்ட்டு, அந்த மாதிரி நம்மளை பார்த்து சொல்லணுங்க. சொல்லி நிற்கிறாங்க. கரங்களை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்மளை சொல்லி நிற்கிறாங்க. இவர் ரொம்ப நல்லவர், இவர் ரொம்ப ஒண்டர், இவர் புதுமை போல இருக்கிறாரு, எல்லாம் வித்தியாசமாக செய்கிறாரு, ஆண்டவருக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர் இவர் ஜெபம் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்ப்பத்தில் காப்பாற்றுறது மாத்திரம் அல்ல, வெளியே வந்த பிறகும் அவர் நீரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நீரும் இல்லை, நீரே எனக்கு பலத்த அடைக்கலமாக இருக்கிற. கரங்களை தட்டி சொல்லுங்க. நீரே எனக்கு பலத்த அடைக்கலமானவர், என் கோட்டையானவர், என் கேடகமானவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு விசித்திர வினோதமாக என்னை உருவாக்கினீர். சங்கீதம் 139 சொல்லியிருக்கோம். என்னை விசித்திர வினோதமாய், அதில் ஒன்றஸா. ஹல்லேலூயா. என் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போதே உங்களுடைய கண்கள் என்னை கண்டது. அப்பவே நம்மளை செலக்ட் பண்ணிட்டாருங்க. சொல்லுங்க. வெளியே வந்த பிறகு தான் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை கரங்களை வைத்து சொல்லுங்க. நான் எப்போவோ செலக்ட் ஆகிட்டேன் ஆண்டவருக்கு. நான் எப்போவோ ஆண்டவருக்காக நான் உருவாக்கப்பட்டேன். நான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது சாம்சன் அப்படியே ஆண்டவர் என்ன செய்றார்? பார்த்துட்டாரு. ஹல்லேலூயா. அவர் நம்மளை பெயர் சொல்ல அழைக்கிற தேவன். ஹல்லேலூயா. டைம் ஆயிடுச்சு. அதில் இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். ஏசாயா 46:3-4. இதை நம்மளுக்கு எப்படி வாக்குத்தத்தமாக ஆண்டவர் கொடுக்குறார்? ஏசாயா 46:3-4. யாக்கோப்பின் சந்ததி யாரு? எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றின் தோணிது முதல் உங்களை ஏந்தி, சத்தமா சொல்லுங்க, உங்களை ஏந்தி முதல் உங்களை தாங்கினேன். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். அப்படி செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், தப்பி வைப்பேன். கார்களை தட்டி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 மாசம் மாத்திரம் அல்ல, வரக்கூடிய நாட்களிலே ஆண்டவர் நம்மளை தாங்குவார், ஏந்துவார், சுமப்பார், தப்பி வைப்பார். இனிமேல் அப்படி செய்ய அவர் வல்லவர் என்று யோசித்தீங்கன்னா கார்களை தட்டி சொல்லுங்க. ஓ ராபா பாபா பா, உனக்கு எழும்பும் எந்த ஆயுதம் வாக்காதே போகும். ஓ ராபா ஷரபாதி கரபலபா. நம்மளுக்கு வாக்குறுத்தவர், வாக்கு மாறாதவர். அவர் நம்மளை தாங்குவார், ஏந்துவார், நரை முடி வரைக்கும் நம்மளை நடத்துவார். வயசானிட்டா பசங்க கவனிக்க மாட்டாங்க, மருமக கவனிக்க மாட்டாங்க, உட்டார் மறந்துடுவாங்க. ஆனால் இயேசு அப்போதான் சொல்றாரு, நீ வயசாயிட்டியா, உனக்கு நடக்க முடியலையா, உனக்கு எதுவுமே செய்ய முடியலையா, நான் உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன், இனிமேலும் அப்படி செய்வேன். எத்தனை பேர் அந்த மாதிரி சொல்லி இருக்கிறாங்க? யாரும் சொல்ல மாட்டாங்க. என் இயேசு மாத்திரம் தான் அந்த மாதிரி சொல்லுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நான் உறுதியாக்கி
கொள்கிறேன் கர்த்தாவே. மார்ச் மாதம் நான் மார்ச் பண்ணின்னு போவோம். ஹல்லேலூயா. மார்ச் பண்ணின்னு சந்தோஷமாய் போகிறேன். எல்லா கதவுகளும் எனக்கு திறக்க போகுது. எனக்கு எந்த பலவீனங்களும் வராது. ஏனென்றால் இயேசுவின் ரத்தம் என் மேலே இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்மளை சுத்திகரித்து நம்மளை பாதுகாத்து நம்மளை அரவணைக்கிற தேவனாக இருக்கிறார். முடிஞ்சவங்களை நம்ம எழுந்து நின்று இந்த நாளிலே ஆண்டவருக்காக கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து எங்களை பாதுகாக்கிற தெய்வன். அல்ல மேக ஸ்தம்பமாகும், அக்கினி ஸ்தம்பமாகும், கழுகை போல செட்டையில் நம்மளை பாதுகாக்கிறாரு. சைடில்